அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய நேயர்களே, தமிழ்நாட்டிலே நீண்ட நாட்களாக இருக்கின்ற ஒரு பழமொழி, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்று. கல்யாணம்னாலே அவ்வளவு சுமையான ஒரு விஷயம். கல்யாணத்தினுடைய சுமைகளை முழுமையாக இப்போது நாம் பேசப் போவதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த திருமண அழைப்பிதழைக்காகத்தான் எவ்வளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 ரூபாய் 200 ரூபாய் என்று அதற்கான அந்த கார்டுகள் வாங்கப்படுகின்றன. பாருங்கள், இந்த திருமண அழைப்பிதழ் ஒவ்வொன்றும் எவ்வளவு அதிக விலை இருக்கக்கூடும். இதனுடைய பளபளப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் 50 ரூபாய் 60 ரூபாய் மதிக்கத்தக்கதாக இந்த அழைப்பிதழ்கள் இருக்கின்றன. இது என்ன ஆக போகிறது? திருமணம் முடிந்த அடுத்த நாள் இது குப்பை தொட்டிக்கு போக போகிறது. குப்பை தொட்டிக்கு போக போகிறது. ஆக இவ்வளவு பணம் செலவழித்து ஒரு அழைப்பிதழை தயாரிக்க வேண்டுமா என்ன? நாம் கஷ்டப்பட்டு தயாரித்த புழைத்த பணம் இப்படியா வீணாக வேண்டும்? ஆக இதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு நேர் மாற்றமாக ஒருவர் கொடுத்த அழைப்பையும் உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ பாருங்கள், இது ஒரு புத்தகம். இல்லறம் நல்லறமாக என்ற தலைப்பில் திருமணத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற ஒரு புத்தகத்தை முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் அழைப்பை அச்சடித்து கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு கல்லில் பல மாங்காய்களை வீழ்த்தியிருக்கிறார். அழைப்புக்கு அழைப்பு ஆயிற்று, அறிவுக்கு அறிவும் ஆயிற்று, சிக்கனமும் ஆயிற்று. ஆக இந்த புத்தகம் திருமணம் முடிந்த பிறகும் நீண்ட நாட்களுக்கு அவருடைய கரத்திலே இருக்க போகிறது. அவருடைய நூலகத்திலோ அல்லது வேறு பகுதிகளிலோ இது இருக்க போகிறது. காலமெல்லாம் இந்த புத்தகம் அந்த திருமணத்தையும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க போகிறது. இந்த புத்தகத்தை படிக்கும் காலமெல்லாம் யார் இந்த புத்தகத்தை அவருக்கு அன்பளிப்பு செய்தாரோ அவரை புகழ்ந்து கொண்டும் அவருக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டும் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். ஆக ஒரு பொருளை நல்ல முறையில் செலவழிப்பது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே இது போன்ற நிலைகளை நாம் திருமணத்திலே புகுத்தி திருமணத்தினுடைய செலவுகளை நாம் குறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பெருமையை காட்டுவதற்காகவும் நம்முடைய பணத்தினுடைய அளவை காட்டுவதற்காகவும் திருமணத்தை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்தெல்லாம் உங்களை யாரும் எடை போடுவதில்லை. இந்த மாதிரி வீணாக ஆடம்பரமாக செலவழிக்கின்றவர்களை பார்த்து மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள் தெரியுமா? பண திமிரு பிடிச்சி இதெல்லாம் செய்யறான் என்றுதான் சொல்ல போகிறார்களே தவிர உங்களை ஒன்றும் பாராட்ட மாட்டார்கள். ஆகவே இது போன்ற ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு மக்களுக்கு பயன் தருகின்ற காரியங்களை நாம் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைந்த செலவில் குறைந்த சிரமத்துடன் செய்யப்படுகிற திருமண விழாக்கள் தான் திருமண விழாக்களிலேயே சிறந்த விழா என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே அந்த நபிமொழியை பின்பற்றி நாம் காரியங்களை ஆற்ற வேண்டும். விரயம் என்பது இறைவனால் மிகவும் வெறுக்கப்படுகிற ஒரு காரியம். உண்ணுங்கள், பருகுங்கள், விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வோரை இறைவன் நேசிப்பதில்லை என்று திருமறை சொல்லுகிறது. ஆக இறைவனுக்கு வெறுப்பை தருகிற செயல்களிலே ஒன்று இந்த விரயம் என்பது. விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக ஷைத்தானுக்கு பிடித்தமான விஷயம் எது? இறைவனுக்கு வெறுப்பை தருகிற விஷயங்களை செய்யும்படியாக நம்மை தூண்ட வேண்டும். அதான் அவனுக்கு மகிழ்ச்சி தர்ற விஷயம். ஆக நம்மை இந்த திருமணத்தின் பேரிலே வலையிலே சிக்க வைத்து நம்மை ஆடம்பரமாக செலவழிக்க வைத்து இறை வெறுப்புக்குள்ளவனாக அவன் நம்மை ஆளாக்குகிறான் என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருமணத்தில் இது போன்ற ஆடம்பரங்களை நாம் தவிர்த்து எளிய முறையில் நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வீணான செலவில் இந்த அழைப்புதல்களை அச்சடித்து நாம் பணத்தை வீணாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.